வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் ஸ்பாட்லைட்டுக்காக இந்த இனிய நிகழ்ச்சி. நடிகர் விஜய் 2026 நானோ தமிழக முதல்வர் வேட்பாளர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை 2026 விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிடுவாரா? அந்த நாற்காலியில உட்காரக்கூடிய தகுதி விஜய்க்கு இருக்கா? 2026 முதல்வர் வேட்பாளர் விஜய், முதல்வரே விஜய் தானா? மக்கள்கிட்ட கேட்போம். மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். முதல்வர் நாற்காலியில விஜய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் சிஎம் சீட்ல இப்படி உட்கார்ந்து அது எப்படி எடுத்தோன்னே வர முடியுமா? டிஎம்கே ஒரு 1.5 வருஷமா அவரும் வேலைகள் செஞ்சுட்டு தானே இருக்காரு. எடுத்தோன்னே வருது வந்து எப்படி வர முடியாது? சிஎம் போஸ்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. சோ 2026 அந்த முதல்வர் நாற்காலியை தொடர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் விஜய். ஆமா, கண்டிப்பா. ஓகே, நன்றிங்க. இப்போ நம்ம சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 நானும் தமிழக முதல்வர் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்காது. சிஎம் சீட்ல போய் உட்கார முடியுமா? நம்ம தானே ஓட்டு போட போறோம். நம்ம யாரையும் குறை சொல்லல. சொல்லுங்க, சிஎம் சீட்ல விஜய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒரு பெண்ணா, தைரியமான பெண்ணா, அது ஜாலியான பெண்ணா, மகிழ்ச்சியான பெண்ணா? சொல்லுங்க. அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்ல. நீங்க சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டீங்க. விஜய் கனவுல காத்திருக்காரு, நீங்க சொல்லிட்டீங்க. வாய்ப்பு இல்ல. நடிக்கிறதுனா நாங்க படம் எல்லாம் பாப்போம், அவ்வளவுதான். விஜய் நடிக்கிறதுக்கு ஓகே, ஆட்சி செய்யறதுக்கு ஓகே இல்ல. இது என்னங்க? அது எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல? இருக்கு. இப்பதான் புதுசா வந்திருக்காரு, அதனால அந்த அளவுக்கு ஒப்பீனியன் இல்ல எங்களுக்கு. சோ முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தாலும் எங்களுக்கு நல்லாதான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால அவர் எப்படி பண்ணுவாருன்னு ஒரு யோசனை இருக்கு. வேற எக்ஸ்பீரியன்ஸ் எதை எதிர்பார்க்கறீங்க? ஒரு பாரம்பரியம் வேணும். இவங்க பாரம்பரியமா இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து அதிமுக தாண்டி புது மனுஷனை ஏத்துக்கிறது ஒரு தயக்கமா இருக்கு. ஆமா, இப்பதான் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி நம்ம அடிபட்டு மேல சில வருஷங்கள் ஆகும். நீங்க விஜய் வந்து 2026 முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது. ஆக மொத்தம் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா புதுமை வரவேற்கணும் இல்லையா? நம்ம புது ஆளுங்களை வரவேற்கத்தானா எப்படி இருக்கும்னு பார்க்க முடியும். இல்ல, புதுமைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வரவேற்பு கிடைக்குமா? ஏன்னா எல்லார் வீட்லயுமே திமுக அதிமுக ஆளுங்க இருப்பாங்க பாரம்பரியமா. கரெக்ட் தான். இருந்தாலும் புதுமை வரவேற்றாதானே இன்னைக்கு இருக்கிற புது ஜெனரேஷன் புதுமை வரவேற்கலாம் இல்லையா? புதுமை வரவேற்கணும்ன்றதுதான் எங்களோட. புது ஒரு நபரை எதிர்பார்க்குது தமிழ்நாடு நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. அந்த முதல்வர் சீட்ல 2026 உட்கார வாய்ப்பு இருக்கா? அது தெரியல. அது வந்து கெஸ்ஸிங் இருக்கு. பட் இருந்தாலும் 90% தெரியல எனக்கு. அது சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் புதுமை வரவேற்கும், நல்லா இருப்பாங்க, நல்லா ஆட்சி பண்ண முடியும் ஒரு ஆளுன்றதே ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா எல்லாருமே இப்ப விஜயகாந்த் சார் வந்தாங்க, வரவேற்கலையா? அவங்க எல்லாம் நல்லாதான் பண்ணாரு. விஜய் முதல்வர் நாற்காலியில உட்காருவாரா? சிஎம் ஆவாரா? அது அவருடைய நடக்கிற பொறுத்து இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றதுதான். என்னது? அவரோட நடவடிக்கைகளை பொறுத்து, அவர் எப்படி நடந்துக்கிறான்றத பொறுத்து. விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் உட்கார அவருக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு இளைஞனும் வந்து நிறைய பேர் ரசிகர்கள் வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி வருங்கால முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடிகருங்கிறதுனால மட்டும் இல்ல, அவர் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்ன்றது 2026 அவரு முதல்வர் நாற்காலியில உட்கார வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. முதல்வர் நாற்காலியில் உட்காரதுக்கு இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்ல நீங்க இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும்ன்றீங்களா? காலம் பிடிக்கும் இல்ல, எல்லா மக்கள் மனசுலயும் இடம் பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க். நான் ஒரு பச்சையா கேக்குறேன், ரசிகர்கள் அவ்வளவு கூட்டம் இருக்குங்க, அதை தாண்டி ரசிகருங்கிறதுனால மட்டும் எனக்கும் விஜய் பிடிக்கும். ரசிகருங்கிறதுனால மட்டும் அவரை என்னோட மினிஸ்டர் ஆக்கிறோம், அதனாலேயே ஓட்டு விழுந்துராது. சோ முதல்வர் கனவு கொஞ்சம் தள்ளி போகலான்றீங்க விஜய்க்கு? தள்ளி போகலான்னு சொல்லல, இந்த டைம் கூட ஆகலாம். பட் சான்சஸ் வெரி லோ. இத பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் ஆனாலும் இன்னும் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் விஜய் டு டு சம்திங் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணணும். மக்களோட ரொம்ப இணைப்பா இருக்கணும். மக்களோட இணையணும்ட்டீங்க. 2026 விஜய் அவர்கள் அந்த முதல்வர் நாற்காலியில போய் உட்காருவாரா? சிஎம் சீட்ல வாய்ப்பே இல்ல. அவர் முதல்வர் வேட்பாளர் சொல்லிருக்காரா இல்லையா? அவர் சொல்லி டிவில பாத்தீங்களா இல்லையா? நல்லா பாத்தீங்களா? நான் தான் தமிழக முதல்வர் வேட்பாளர். அவரை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, அவரோட கல்வி பணிகள் எல்லாம் செய்யறாரு. இதெல்லாம் தாண்டி ஏங்க ஜெயிக்க முடியாது? அதுதான் என்ன சொன்னாருன்னா, முதல்வர் வேட்பாளர் நானும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட ரசிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. சேர்ந்து நீங்க கூட்டணியில நிக்காதீங்க, உங்களுக்கு மவுஸ் ஹெவியா இருக்கு, நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுனால அவர் மனசை மாத்திக்கிட்டாரு, உசுப்பேத்தி விட்டாங்க. ஆமா, உசுப்பேத்தி விட்டாங்க. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நம்மள பார்த்து நிறைய பேர் வருவாங்க,
சின்ன சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாம் நம்ம கிட்ட தான் வரும் ஆ. அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் தான் சொன்னது. ஆ. அதெல்லாம் வந்த பிறகு நம்ம பாப்போம், நம்ம இணையெல்லாம் இல்ல, நம்ம பண்ணலாம் இல்ல அப்படின்னாரு. இப்போ இவருக்கு உசு பேத்தி விட்டது அவரோட ரசிகர். அந்த ரசிகரால இவர் வரலாம்னு நினைக்கிறாரு, வரவே முடியாது. ஏங்க அப்ப முதல்வர் நாற்காலி கனவு தானே அது? அது இப்போதைக்கு கனவு. அவர் ஆக்சுவலா செல்லாத காசு அந்த ஆளு. எப்படின்னா 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டானா. அது கேள்விப்பட்ட ஒரு பேட்டியில 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டானா. கஞ்ச பையன் அப்படின்னு விஜய. ஒருவேளை இப்ப மாறி இருக்கலாம். இல்ல சும்மா சார் அது 10th + 1 + 2 பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாருல சார். அதுதான் சார், ஒரு காலத்து அவன் சம்பாதிச்ச பல கோடியை 250 கோடி வாங்குறான் ஒரு படத்துக்கு. வாங்குற ஆளு 4 பேருக்கு உதவி பண்ணிருக்கணும் சார், எதுவுமே பண்ணல. இப்ப கட்சி ஆரம்பிச்சதுனால மக்கள் அந்த கட்சிக்காரனுங்க சொல்றதுனால ஐயா எங்க ஏழை இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கனால அவர் ஒண்ணு செஞ்சிருக்காரு. அந்த இவரு நடத்தின மாநாட்டுல 5 பேர் செத்தாங்க. அந்த 5 பேருக்கு இவரு எதனா அமௌண்ட் கொடுத்திருக்காரா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அப்ப அவர் சினிமாலையும் நடிக்கிறாரு, நிஜ வாழ்க்கையிலும் நடிக்கிறாரு. இப்படி சொல்றீங்க? ஆமா சார், நடிக்கிறாரு. அது நடிக்கிறதுனால இவங்க ரசிகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவரு கொஞ்சம் மாத்தி அவருக்கு புரிய வச்சு நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் அவர் பண்ணுவாரு. அவர்கிட்ட 10 பைசா வாங்க முடியாது. அப்ப விஜய் தமிழக அரசியல்ல 2026ல சிஎம் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்ல மினிஸ்டர். விஜய் சிஎம் நம்ம கூப்பிட மாட்டோம், வரவே முடியாது. 100% வர முடியாது சார், அனுபவசாலியே வர முடியாது. 100% ஒரு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது, கம்ப்ளீட்டா வர முடியாது. நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சீங்க. 100% சொல்றேன், வரவே முடியாது. சிஎம் ஆகவே முடியாது. என்ன பண்ணாலும் சார், என்ன குட்டி காரணம் போட்டாலும் என்ன குட்டி காரணம் போட்டாலும் வர முடியாது சார். அது கூட்டணிக்குள்ளே பல பிரச்சனை அவருக்கு ஆபத்தா முடியும். ஓகே, ஆமா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, விஜய் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அதாவது அவரு ஆசைப்படுறாரு, நான் தான் வருங்கால முதல்வர்னு. வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இல்ல நான் இன்டர்வியூ பண்றேன், நிறைய இளைஞர்கள் படை ரசிகர்கள். இளைஞர்கள் கூட்டத்தை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. அவருக்கு கூட்டத்தை வச்சு அந்த கூட்டம் தானுங்க ஓட்டா மாறும். இல்லையே, எந்த இடத்துலயுமே நீங்க பாருங்க, நம்ம தமிழக வரலாறு பாத்தீங்கன்னா கூட்டம் இருந்த இடத்துக்கு எல்லாம் ஓட்டு வந்தது கிடையாது. கூட்டம்ன்றது ஒரு அந்த நேரத்துல ஒரு பிரம்மாண்டம் எமர்ஜென்சி. அவங்க ஒரு ஆக்டர்ஸ், அதனால அவங்க மேல ஒரு பார்க்கணும் போகணும் அப்படிங்கறதுல இளைஞர்களுக்கு அந்த துடிப்பான ஒரு இது இருக்கும், ஃபீல் வரும். அவங்க இப்போ என்னன்னா இந்த 2 கட்சியிலும் சைன் ஆகாதவங்க எல்லாமே அதுல சேர்றாங்க. நமக்கு இங்க போன பொறுப்பு கிடைக்கும் ஆரம்பத்திலே. அதாவது இங்க விஜய் புதுசா இருக்கு, நமக்கு புது சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. சரி, விஜய் அந்த முதல்வர் நாற்காலியில உட்கார்ற அதிர்ஷ்டம் இருக்கா அவருக்கு? அது அதிர்ஷ்டத்தை பத்தி நம்ம உழைப்பு தான் நம்ம பார்க்கணும். இல்ல வாய்ப்பு இருக்கா? 2026ல இப்போதான் வந்திருக்காரு. அரசியல் போராட்டங்கள், அரசியல் இது எதுலயும் அந்த அளவுக்கு இன்னும் ஒரு கலந்துக்கல. நேரடியா விஷயத்துக்கு வர மாட்டீங்க. 2026ல நான் தான் தமிழக முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு, அது வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல. அவர் நம்பிட்டு இருக்காரு, எப்படி சொல்லிட்டீங்க நீங்க? என்ன கூட தான் இருக்குங்க, முதல்வர் ஆகணும் ஆசை இருக்கும். அதுக்காக அது அவருடைய ஆசை மட்டும்தான். அவர் ஆசை, அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காரு. இந்த எலெக்ஷன் கண்டிப்பா வர முடியாது. என்ன மெனக்கட்டாலும் வர முடியாது. அடுத்த 2031ல வேணா வர்றதுக்கான வாய்ப்பு. அது வரை இவர் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது. அப்புறம் நாளைக்கு இது தோந்துட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போயிடக்கூடாது. விஜய் அவர்களுக்கு உடனடி வெற்றி கிடைக்காது. திரும்ப ஆக்டரா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இது தொய்வாகும். அப்படி அதுல ஒரு இதா இருக்கணும். அப்படியே தொடர்ந்து இப்படிலாம் 2031ல முதல்வரா விஜய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர். விஜய் 2026ல அந்த முதல்வர் சீட்ல போய் உட்கார வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல சார். என்னங்க கேள்வியை முடிக்க கூட இல்ல, வாய கூட மூடல, ஏன் அப்படி? இல்ல, அது அவரு முதல்வர் வேட்பாளரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் கனவை உடைச்சிட்டீங்க ஒரே நிமிஷத்துல. என்னோட அபிப்பிராயம் அப்படிதான் இருக்குது. என்ன காரணம்? எடுத்த உடனே இளைஞர் தான் போடுவாங்க, மித்தவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல சார். இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவரோட கொள்கை என்ன, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அது இல்ல, அதாவது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். அடுத்த எலெக்ஷன் கூட 26, 30 பார்க்கலாம் சார். அப்ப 2026ல முதல்வர் நாற்காலியில அவர் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சான்ஸே இல்ல. உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருக்கு.
எவ்வளவு பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்கு? சும்மா கெஞ்சுற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை புடுங்கலான்னு பாக்குறேன். வாய்ப்பே இல்ல. 2026 நம்ம தமிழக முதல்வர் விஜய் அல்ல, அதுல உறுதியா இருக்கீங்க. சரி பாப்போம். 2026 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சந்திக்க முடிஞ்சா நம்மளுடைய கருத்தை பரிந்துக்கலாம். நன்றி நன்றி. என்னங்க, மக்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. விஜய் முதல்வர்லாம் ஆக முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சிலர் அவர் தான் முதல்வர்ன்றாங்க. பார்க்கலாம், போக போக தெரியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.